வெல்கம் டு ஏடி இன்ஃபோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓட்டர் ஐடியில் எப்படி உங்களோட அட்ரஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரோட ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட் வந்து டிசம்பர் 16ஆம் தேதி வெளிவிடுவன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நேம் இல்லாதவங்க டிசம்பர் 16லேருந்து ஜனவரி 15க்குள்ளே திரும்பவும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ரீசப்மிட் பண்ணிக்கலாம். புதுசாக ஓட்டர் ஐடி வேணுன்றவங்களும் இந்த 1 month பீரியடில் அகைன் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஓட்டர் ஐடியில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஃபில் பண்ணி அகைன் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அட்ரஸ் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணலான்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். டைரெக்டாக உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்குங்க. அதில் போய்ட்டு NVSPன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் வச்சு ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அது நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்குங்க, இல்லைனாலும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேம்ன்ற இடத்துல உங்களோட ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அடுத்து லாகின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜுக்கு வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் அண்டு அதர் ஆக்டர்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா செல்ஃப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இல்லை வேறு யாருக்காச்சும் பண்ண போகிறீங்கன்னா அதர் எலெக்டர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் உங்களோட எபிக் நம்பர் கேட்கும். உங்களோட எபிக் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட டீட்டெயில் ஷோ ஆகும். ஒன்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓகேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வர்ற மாதிரி இருக்கும். வித்தின் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, அவுட் சைட் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி. ஸோ இது ரெண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட தொகுதிக்கு உள்ளேயே உங்களோட அட்ரஸை மாற்ற போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் தொகுதியை தாண்டி வேறு ஒரு தொகுதியில் உங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட தொகுதி என்ன தொகுதியோ அந்த தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிற தொகுதி. இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் எபிக் நம்பர் இது ரெண்டுமே டிஃபால்ட்டாகவே அதில் செட் ஆகிருக்கும். அடுத்து வந்து ஆதார், மொபைல், இமெயில். ஸோ இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் இது மூணுமே ஆப்ஷனல் தான். அடுத்து வந்து நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ஷிஃப்டிங் ரெசிடென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் எந்த அட்ரஸுக்கு சேஞ்ச் ஆக போகிறீங்களோ ஸோ அந்த அட்ரஸ் வந்து இதில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதில் மேலே வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து உங்களுக்கு தமிழில் ஷோ ஆகும். ஸோ அப்படி அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா அந்த கீபோர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி தமிழில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிற அட்ரஸுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃப் ஏதாச்சும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃபை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். இதில் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளேஸில் உங்களோட கரண்ட் பிளேஸ் எதுவோ அந்த பிளேஸ் கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு சொல்லிட்டு இதில் ஷோ ஆகும். ஒன்ஸ் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா இந்த கீப் எடிட்டிங்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அகைன் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா அந்த டவுன்லோடர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சைன் அண்ட் சப்மிட். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரை பேஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. உங்கள் ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அகைன் சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் அகைன் வந்து உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு தொகுதியை சேஞ்ச் பண்ண வேணாம், எனக்கு வந்து சேம் கான்ஸ்டியூஷன்ஸ்லேயே ஸோ அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றவங்க எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இதில் வந்து ஃபில் ஃபார்ம் 8 அகைன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து செல்ஃபோ அதர் எலக்ட்ரான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எபிக் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல், ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட நேம் அண்ட் எபிக் நம்பர் ரெண்டுத்தையும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், அதர்வைஸ் இது ஆப்ஷனல் தான். அது எம்டியாகவே விட்டுறதுனால விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ, ஸோ இதில் எந்த டீட்டெயில்ஸ் வேணாலுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதில் அந்த அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸ் மூவ் ஆக போகிறீங்களோ அந்த அட்ரஸை கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு சேம் அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்சா கோட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் சேம் தான், நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி உங்களோட ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அந்த ஆதார் கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். அடுத்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்திருக்கும், அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண உங்களோட அப்ளிகேஷனை எப்படி நம்ம ட்ராக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து அந்த ஹோம் பேஜுக்கு வந்துங்க. இதில் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சு உங்களோட அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஷோ ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் எங்கே இருக்குன்றதை ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.